நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மாடி கொஞ்சம் நில்லு. நீ யார பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போன? நான் எங்க போற வரன்றத பத்தி உங்களுக்கு எதுவும் கவலை இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். நான் யாரையும் பார்க்க போகல. நான் போற வழியில ஆக்சிடென்ட்ல அடிபட்டால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். யார? யார் என்னன்னு தெரிஞ்சுதான் நம்ம காப்பாத்தணுமாப்பா? அந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ போலீஸ் பாத்துப்பாங்க. அவங்க வரத்துக்குள்ளே அடிபட்டவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அதனால நீ எந்த வகையில பாதிக்கப்படுவ? நான் போற வழியில ஒரு நாய் அடிபட்டு இருந்தாலும் சரி, நான் அதை காப்பாத்த முயற்சி பண்ணுவேன். அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கும்போது பார்த்தும் பார்க்காத மாதிரி வரத்துக்கு என்னால முடியாதுப்பா. எல்லார்கிட்டயும் கருணையை காட்டி மதர் தெரேசா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவங்க அளவுக்கு இல்லப்பா. 10th முடிச்ச உடனே நான் ஒரு கன்னியாஸ்திரி ஆகணும் தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்ப்பா. ஆரம்பத்திலேயே அதை நீங்க தடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு மத்தவங்க கிட்ட தோன்ற அந்த கருணை, அதை தடுக்க உங்களால முடியாதுல்லப்பா. இங்க பாருமா, உனக்கு தேவையான சுதந்திரத்தை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சேரிட்டி, மனித உரிமை அப்படி இப்படின்னு சொல்லி நீ அதை மிஸ்யூஸ் பண்ணிக்காத. உன்னை ஏன் MBA படிக்க வச்சிருக்கேன்னா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ இல்ல அதை வச்சு பெருமைப்படுறதுக்காகவோ இல்ல. நீ பிசினஸ கத்துக்கணும். என்ன அப்படியே நீ ஃபாலோ பண்ணி இது எல்லாத்தையும் கத்துக்கிற ஒரு பாடமா தான் நீ நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாத எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. உண்மையிலேயே என்னதான்ப்பா நடந்தது? நேத்து நீ ரொம்ப முடியாம தான் இருந்த. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கல. இப்ப கேள்வி கேட்க தான் வந்திருக்கீங்களா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோமாவே பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நான் உன் மேல பாசத்தை காட்டுறதையும் உன்னை நினைச்ச நான் கவலைப்படுறதையும் நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அதை நீங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்கிட்ட அதை காட்டணும். இதை விட அதிகமா நான் உங்ககிட்ட என்னப்பா காட்டணும்? பெரிய அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் உங்க நடவடிக்கையில மாற்றம் வந்துருச்சுமா. நான் சொல்றத மத்தவங்க கண்டிப்பா கேட்கணுன்ற தெனா விட்டு அதை ஏத்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் உங்க கீழே வேலை பார்க்குற ஆள் கிடையாது. உன்னால எது வரைக்கும் உன் அம்மாவை உன்னால புரிஞ்சுக்க முடியல. அதிகமா புரிஞ்சுக்கிட்டா விரிசல் ஏற்படும். அதனால இதுவே போதும். அவனை பார்க்க தான் போயிருந்தீங்களா? நீங்க போக ரெடி ஆகலையா? அவனுக்கு காய்ச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். நீ போய் பாருமா. அம்மாவை வருத்தப்பட வச்சுட்டல. உனக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க? உன் மனசுல இருக்கிற பிரச்சனைனாலதான் நீ எல்லாத்தையும் தொந்தரவா நினைச்சுக்கிட்டு இருக்க. ஃபீவரா இருக்கு? பரவாயில்ல, டேப்லெட் இருக்குல்ல. நான் போகும்போதே நீயும் என் கூட மெடிக்கல் காலேஜுக்கு வா. நீ எங்க ஒரு செக்அப் பண்ணிட்டு திரும்ப வந்துடலாம். செக்அப் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ரொம்பவே டயர்டா இருக்க. நீ பைக்ல இருந்து விழுந்து உனக்கு அடிபடலன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், நீ எந்திரிச்சு போய் சாப்பிட்டு ரெடியா இரு. எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையே இல்ல. டாக்டர், நீங்க உங்க அட்வைஸை நிறுத்திட்டு இங்க இருந்து கிளம்புனா போதும். வினு, அம்மா இப்ப வக்கீல பார்க்க போகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டா போகணும். உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாததால நீ தனியா தான் இருக்கணும்.
அதுதான் எனக்கு இப்ப வேணும். இன்னைக்கு 2 பேரும் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தாலே போதும். அவ்வளோ நேரம் கொஞ்சம் தொந்தரவு இல்லாம இருப்பேன்ல. அம்மா, அவன் சாப்பிட்டானம்மா? சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாமா. இப்போ அவனுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லம்மா. நீ ஹாஸ்பிட்டல் போறது அவன்கிட்ட சொல்லிட்டியா? ம், நீங்க அட்வொகேட்டை பார்க்க போறதாவும் சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க வர லேட் ஆயிடுச்சுன்னா டிஃபனை வினுவோட ரூம்ல வச்சுட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரட்டுமாம்மா? ம். ஹாஸ்பிட்டலுக்கு 2 நாள் லீவுன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். லெட்டர்ல நான் சைன் பண்ணி கொடுக்கணும். போயிட்டு வாமா. நீங்க திரும்ப வர லேட் ஆகுமா? 11 மணிக்கு ஆபீஸ் வந்துருவேன்னு சொன்னாரு. அட்வொகேட் பிஸியா இருந்தா நாங்க வர லேட் ஆகும். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பா வந்துருவேன். போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். ம். ரெடியா பாலா? நம்ம போலாமா? வினு இங்க தனியா தானே இருக்கான். அதனால என்ன? அவன் நேத்து பிறந்த குழந்தை ஒண்ணும் இல்ல. பைக்ல இருந்து கீழே விழுந்ததுனால அவனுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. எந்திரிச்சு நடக்கவும் அவன் சிரமப்படுறான். நாம போனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா? உனக்கு துரோகம் பண்ணதே அவன்தான். ஆனா நீ வினு விஷயத்துல ரொம்ப தாய் பாசத்தை பொழியிற. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமாவது அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். தான் வாழ்றதுக்கான நாட்களை என்ன ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வேணு உன்கிட்ட திரும்ப வந்து சேர்ந்தாரு. அவரை நல்லவனா மாத்துறதுக்கு உன்னால முடிஞ்சது. இத சோதனன் கூட சொல்லலாம். இப்ப இருக்க பாலாக்கு ஒரு பக்குவத்தை கொண்டு வரதுக்காக காலம் ஒன்னும் சோதிச்சிருக்கு. ஆனா அது உன் பையன் விஷயத்துல நடக்காது. காரணம் நீ அவன்கிட்ட இல்ல, அவன் உன்கிட்டதான் அதிகாரத்தை காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான் பாலா. சரியா சொல்லணும்னா நீ அவனை பார்த்து பயப்படுற. இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீ தோத்து போக கூடாது பாலா. பசங்க கிட்ட பாசமா இருக்கணும், ஆனா அவங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. அவனை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர்றது உன்னோட கையில தான் பாலா இருக்கு. அவனை பாத்துக்கிட்டு இங்கே இருந்தா லஞ்சம் வாங்கின கேஸ்ல நீ உள்ள போயிடுவ. அதுக்கப்புறம் உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வரணும் பாலா. அப்படி இல்லைன்னா அகிலாக்கும் ஜித்துக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை கண்டிப்பா பாதிக்கும். என்னோட கேஸுக்கும் அவங்களோட கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கும் இல்லையா? அதனால இருக்கிற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேஸ்ல இருந்து நீ எப்படி வெளியில வரதுன்னு அட்வொகேட் கிட்ட ஐடியா கேட்கலாம். ஹலோ, எதுக்காக இப்ப ஹார்ன் அடிச்சு காதை செவிடாக்குற? ஆள் வீட்ல இருந்தா ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல? நான் தூங்கிட்டு இருந்தேன். என்னால கண்டிப்பா கீழே இறங்கி வர முடியாது. ஹாஸ்பிட்டல் பில்ல தான் வாங்க வந்திருக்கேன்னா இங்க யாருமே இல்ல.
என் உடம்பு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் உன் வீட்ல வந்து கொடுத்துட்றேன். நான் ஒன்னும் பணம் வாங்க வரல. நான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனவருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். சொல்ல போனா நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன்ல, என்ன உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கலாம்ல. இங்கதான் யாரும் இல்லைன்னு சொன்னேனே. நான் பார்க்க வந்தாலும் இங்க தானே இருக்காரு. நான் சும்மா வரல, பேஷண்ட பார்க்க ஃப்ரூட்ஸோட வந்திருக்கேன். அதை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கோ. நான் இதை உன்கிட்ட குடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். உன்கிட்ட கொடுத்துட்டு தான் போவேன். அட இங்க இருந்து போமா, மத்தவங்க எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ண எனக்கு என்ன? என்ன நீ இப்படி வெளியே நிக்க வச்சுட்டே இருந்தா நான் கண்டபடி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். கதவை லாக் பண்ணிருக்காங்க, என்னால ஸ்டெப்ஸ்ல இறங்க முடியாது. என்னாலயும் அங்க பறந்து வர முடியாது. நம்ம ஒண்ணு பண்ணலாம், யாராவது இங்க வர வரைக்கும் இது நான் இப்படி இங்கே உட்கார்ந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கலாம். கதவை லாக் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் தள்ளி பாரு. அப்படின்னா இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ போயிட்டியா என்ன? போகாத ஆள்கிட்ட போயிட்டியா கேட்ட என்ன அர்த்தம்? கீழே போட்டோல இருக்கிறவங்க தான் உன்னோட அப்பாவா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. உன்னோட அப்பாவுக்கு ஒரு ஆக்டர் லுக் இருக்கு. அவரோட அழகுல இருந்த 3ல 1 பங்கு கூட உனக்கு இல்ல. இப்ப நீ எதுக்காக என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்க? ஓ, கிளாமர் பத்தி பேசினா உனக்கு பிடிக்காது போலே. பரவாயில்ல, இந்த முகத்தை எல்லாருக்கும் பார்க்க பிடிச்சிடும். எதுக்காக இங்க வந்திருக்க? இரு, அதுக்குள்ள வீட்டை சுத்தி பாத்துக்கிறேன். இதுதான் ஒரு ரூமா? என்ன பார்க்க தானே வந்த? பாத்துட்டல, கிளம்பு. வந்த உடனே கிளம்புறதுக்குலாம் நான் வரல. உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும். அப்புறம் இந்த ஆப்பிளையும் முந்திரியும் இங்க உட்கார்ந்து சாப்பிடணும். அடி. ஐயோ, இந்த ரூமை இவ்ளோ அழகா வச்சுக்கிறதுக்கு உன்னால எப்படி முடியுதுப்பா? என் ரூம்குள்ள வர சொல்லி உன்கிட்ட யார் சொல்லி அமிச்சது? ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னு யாராவது சொல்லிருக்காங்களா என்ன? ஒருவேளை உன்னால முடியலன்னா நான் ஹெல்ப் பண்றேன். வேணாம். ஒருத்தரோட ரூமை சுத்தமா வைக்கணும்னா அது ஒரு பொண்ணால தான் முடியும். எழுந்திரி, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. யாராவது வந்தா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். இந்தா, இந்த ஆப்பிள சாப்பிடு. உன்னை இங்க இருந்து போன்னு சொன்ன. இது நல்லா இருக்கு. பொதுவா ஒரு பையனோட ரூமுக்கு போகணும்னா ஒரு பொண்ணுக்கு தான் டென்ஷனா இருக்கும். இங்க தலைகீழா இருக்கு. என்ன, உனக்கு பயமா இருக்கா? நான் எதுக்காக பயப்படணும்? அப்ப எதுக்காக உனக்கு இவ்வளவு இருக்குது? சரி உட்காரு. உடம்பு சரியில்லைல, பாத்தியா? உன்னோட வலி கூட இன்னும் குறையவே இல்ல. பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். இந்தா, இந்த ஆப்பிள சாப்பிடு. இது பைபிள்ல இருக்கிற மாதிரி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த மாதிரிலாம் இல்ல. நம்மளோட நட்புக்காக இத சாப்பிடு. ஷெரின், என் அம்மாவோ அக்காவோ இல்ல என் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்க வந்தாங்கன்னா உன்னை இந்த ரூம்ல வச்சு பார்க்கும்போது தப்பா புரிஞ்சுப்பாங்க. அது அவங்களோட பிரச்சனை. அவங்க அப்படி நினைப்பாங்கங்கிற பயம் தான் உனக்குள்ள இருக்கு. எனக்கு பதிலா வேற ஒரு பையன் இங்க வந்திருந்தானா? என்ன அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருந்த என்னோட மனசும் உடம்பும் என்னை விட்டு போயிடுச்சு. சத்தம் போட்டு சிரிக்கவும் உட்கார்ந்து நியாயம் பேசவும் முடிஞ்சா ரொம்ப சத்தமா பேசுறதுக்கும் இப்ப எனக்கு தோணுது. ஆனா சரியா சொல்லணும்னா என் ஃப்ரீடமோட டிக்ளரேஷன். அதுக்கு தைரியம் கொடுத்ததே நீங்க தான். எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஆளு அடிதடி சண்டைக்கெல்லாம் போய் ஒரு ரவுடி ஆகிறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. அம்மாவும் அக்காவும் கொடுக்குற அட்வைஸை கேட்டு எனக்கு ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. அதனால உன் அட்வைஸை நான் கேட்க விரும்பல. இது அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு ரெக்வெஸ்ட். உன்னால அது முடியும்.
கூட மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாததுனால தான் இந்த குழப்பலாம். அதனால உனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு வேணும். நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே. உனக்கு வேண்டானா எனக்கு வேண்டாம். ஆனா நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் பக்கத்திலே இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இப்ப தேவைப்படுறான். அது வேணுகோபால், பாலசுதாவோட பையன் வினுகோபால் தான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுறணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கேஸை விசாரணை பண்ணி சிஐஏ கான்டாக்ட் பண்ண முடியுமா? இப்போ அவர் ரிட்டையர் ஆனதால அவர் என்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லையா? அன்னைக்கு யாரோ கட்டாயப்படுத்தினதால தான் என்ன அரெஸ்ட் பண்ணாரு. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும். அதுக்கு பதிலாக நான் அவருக்கு பணம் கொடுக்குறேன். சார், நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அட்ரஸ், ஃபோன் நம்பரு எது கிடைச்சாலும் ஓகே தான். நான் அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்க்குறேன். ஓகே, தேங்க்ஸ். யார்கிட்டப்பா பேசிட்டு இருந்த? ஆர்கேவோட அண்ணா கோபி கிருஷ்ணன் தான். கோபி கிருஷ்ணன் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார்ல? கிரைம் பிரான்ச் டிஓஎஸ்பி. இதுக்கப்புறம் எதுக்குப்பா பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டணும்னு நினைக்கிற? என் கூட பழகின சில பேர் இப்பவும் வேணுவ நான் தான் கொலை பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரிய வைக்கதான். ஒருவேளை போதையில நான் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கேன்னு நீங்களும் தானம்மா நினைச்சீங்க. நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு நான் உறுதியா நம்பினா கூட பிரீத்தியும் ஆர்கேவும் அவ்வளோ ஏன் என் பொண்ணு கூட நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு நினைச்சாலேம்மா. அன்னைக்கு என் எதிர்காலத்தை பத்தியும் உங்களை பத்தியும் என் பொண்ணை பத்தியும் எதையுமே யோசிக்கல. குற்றத்தை நான் ஒத்துக்கலன்னா பாலாக்கு தண்டனை கிடைக்கும்னு தோணுச்சு. அவளுக்கு நானும் நம்ம குடும்பமும் பண்ண எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தமா அந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிட்டேன். நான் குறுக்குல பேசுறேன்னு சொல்லி யாரும் தப்பா நினைக்காதீங்க. மற்றவங்களுக்காக ஜெயில இருந்து 12 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த கொலையை செய்யவே இல்லைன்னு சொல்றதுல என்ன சார் பிரயோஜனம் இருக்கு? என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு அப்ப நீங்க அவனை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. என் வாழ்க்கையை அழிச்சிட்ட உண்மையான குற்றவாளி இங்க எங்கேயோ தான் சுத்திட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கல அப்படின்னா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கையில அர்த்தமே இல்லாம போயிடும். நீ எதுக்காகப்பா இப்படி தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிற? பாலாவையும் என்னையும் இல்லாம பண்றதுக்காக யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணதால தான் நான் ஜெயிலுக்கே போனேன். நான் இப்ப திரும்ப வந்ததால அவன் மறைஞ்சிருந்து மறுபடியும் என்னை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் தாக்குறதுக்கு முன்னாடி எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
நீங்க பழி வாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற உங்க பொண்ணோட விஷயத்துல நல்ல ஒரு முடிவா எடுக்கணும் சார். அவ படிச்சுக்கிட்டு இருக்கான்லாம் பார்க்காதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறம் எதிரியை போய் தேடுறது தான் நல்லது. உங்க பொண்ணையும் பார்க்காம எதிரியும் தேடாம அப்புறம் குழப்பத்துல போய் தான் முடியும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.